ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியாக கறி குழம்பையே மிஞ்சிற அளவில் அவ்வளோ சுவையாக இருக்கிற உருளைக்கிழங்கை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, நெய் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா 1 போதும். இங்கே ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் இங்கே ஒரு 2 தக்காளியை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவையும் நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டோன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூளும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் இங்கே ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு தேங்காய் சேர்த்து செய்யும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும்போது அந்த கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் நல்லா கொஞ்சம் அப்படியே திக்காகி வரும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சமாக போட்டிருந்தோம், அதனால் அதையும் சேர்த்து கணக்கு வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நான் குக்கரில் 2 விசில் போட்டு தோலை எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போது இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப மசிகிற அளவுக்கு வேக வைக்க வேண்டாம், ஏன்னா இதுலேயும் நம்ம இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணுவோம். அதனால் குக்கரில் ஒரு 2 விசில் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் வெந்து இருக்கணும், ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. இப்போது அந்த உருளைக்கிழங்கு இந்த கிரேவியோட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி குக் ஆகிறது வரைக்கும் நம்ம இந்த ஒரு 5 நிமிஷம் இதில் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடான சாதத்துலேயோ சப்பாத்திலேயோ இல்லை நெய் சாதத்துலேயோ வச்சு பரிமாறும்போது ஆஹா, அதோட சுவை அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.